என்னடா எடு எடுன்ற? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமிஸ் டைரி. இந்த வீடியோ வந்து மண்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் vlog. வீடு வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஆயுத பூஜையில் அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன்னா மகிழும் நவிலும் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து படுத்துட்டாங்கன்னா ஸோ தட் எனக்கு வந்து மற்ற ரூம்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வார்ட்ரோப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வார்ட்ரோப் வந்து ரொம்ப கிளட்டடாக இருந்துச்சு. மற்ற இதை விட மகிழனோட நவிலனோட வார்ட்ரோப் தான் ரொம்ப வந்து கிளட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருந்துச்சு. இப்போ யூஸ் பண்ணாதது இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அது எல்லாமே கிஃப்ட்ஸாக வந்தது, இன்னுமே யூஸ் பண்ணாதது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போடுற ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து செகண்ட் ரோவில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸஸ் கூட எல்லாமே வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து இங்கே யாராச்சும் கேட்டாங்கன்னா அப்படி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. மகிழ் வந்து வெளியில் வந்து ரைம்ஸ் பார்த்துட்ருக்கான். கீழே ஒருத்தவர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கார். இந்த வார்ட்ரோப் திறந்தாலே கீழே போய் உட்காந்துப்பான். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வந்து வார்ட்ரோப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். நிறைய டஸ்ட்டு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டடை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கீழ் ஷெல்ஃபில் நான் எந்த திங்ஸுமே வைக்க மாட்டேன், அது குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு எந்த ட்ரெஸ்ஸஸுமே வைக்கவும் மாட்டேன்னா அதில் தான் நிறைய டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. மித்தபடி எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தேவையில்லாத நவிலனுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மகிழுது நவில்னா அவங்க நியூபோர்னாக இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் மெமரிஸ்க்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது, என்னோட க்ளோஸ் ஒன்ஸ் வாங்கி கொடுத்ததெல்லாம் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மித்ததெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த வார்ட்ரோப் எல்லாமே மூணுத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நிறைய டஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பார்க்கும்போது தெரியவே தெரியாது, நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் தெரியும் ஓவர் டஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வால்ஸில். ஆக்சுவலி இந்த க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வார்ட்ரோப்ஸ்லலாம் நிறைய டஸ்ட் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக தொடச்சிடுற மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே ரூம் க்ளீன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டஸ்டிங் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பில்லோ கவர்ஸ் அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து பெட் மேலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ டஸ்ட் எல்லாமே வந்து இதில் மேலே விழுந்திருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம்னா அது பெட் மேலே தான் படும். இப்போ ஷீட்ஸ் இருக்குமோ ஷீட்ஸில் தான் இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் வாஷ் தானே பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். யூஸ்வலி பெட்ஷீட் மட்டும்தான் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ப்ரொடெக்டரும் அழுக்காக இருந்துச்சு. அதனால் ப்ரொடெக்டர், பெட் கவர், பில்லோ கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மிஷினில் போட்டுட்டேன்.
இவ்வளோ பண்ண நான் வடிவேல் டைலாக் மாதிரி மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேன். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணேன். ஆனால் ஃபேனை வந்து மறந்துட்டேன். திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, ஃபேனை தொடச்சிஹன்ட்டு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, துடைக்கவே இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கர்டைன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணேன். அந்த கர்டைன்ஸை வந்து பெட் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தொடச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பெருக்கிட்டு மாப் பண்ணிட்டேன். வீடு க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வந்து கிட்ஸை வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி வந்து நான் க்ளீன் பண்ணும்போது வந்து மகிழனும் நவிழனும் வந்து பின்னாடி வந்து 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 டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் கூடயே இருக்கணும், யாராச்சும் ஒருத்தவங்க கூடயே இருந்துட்டுருக்கோம். க்ளீன் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு. அவங்க நடுவில் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மித்தபடி வந்து நானே தான் பார்த்துக்கிட்டு க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்கும். ஓவர் டஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஆயுத பூஜைக்கு வந்து நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன்னா ரொம்பவே பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலை இன்னுமே. அது வந்து லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். நான் லன்ச் ஸ்டார்ட் பண்ண வரும்போதே பார்த்திங்கன்னா 12:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுலேயும் வந்து நவியை வச்சுட்டு சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வந்து பாட்டிலை தூக்கி போட்டு இன்னும் விளையாடிக்கிட்டே இருந்தா என்னை வந்து சமைக்கவே விடலை. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார். மகிழ் வந்து பாயில்டு எக் தான் சாப்பிடுவான். அவனுக்கு ஒரு பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆம்லெட்டும் அப்பளமும் பொரிச்சுக்கிட்டோம். ஏன்னா க்ளீன் பண்ணுற டைமில் வந்து நம்ம வந்து லன்ச்சில் குக்கிங்கில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லன்ச்சை வந்து எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக செஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து குக்கிங்கில் வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. குக் பண்ணும்போதே மகிழனையும் நவிலனையும் வந்து குளிக்க வச்சுட்டேன். அவங்க குளிச்சிட்டாங்கனாலே எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக குக் பண்ணி முடிக்கும் போது மிஷின் வந்து வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப வந்து வெயில் கம்மியாக இருந்துச்சு. அதனால் டெரஸில் போய் காய போட்டேன். இங்கே காய போட்டால் காயவே காயாது, அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் மேலே போய் காய போட்டுட்டு வந்தேன். பெட்ஷீட்ஸ் எல்லாம் காய போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க வச்சுட்டு இப்போ வந்து லிவிங் ஏரியா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மார்னிங் வந்து என்னை பாடப்படுத்திட்டாங்க. க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆக்சுவலி வந்து ஹால்லே வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட் தான். இதை க்ளீன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்சிடும். நான் அவங்க 2 பேரையும் வந்து தூங்க வைக்கிற டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபேன் எல்லாம் ஹாலில் இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து டஸ்டிங்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிவி யூனிட்டை வந்து தொடச்சி வச்சுட்டு நான் பெருக்கிட்டு மாப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு வச்ச ஃபோட்டோ வந்து மகிழன் வந்து 3 டேஸாக இருக்கும்போது நியூபார்ன் ஷூட் எடுத்தவங்க ஹாஸ்பிட்டல்லையே அந்த ஃபோட்டோ. இது வந்து நவிலன் வந்து 15 டேஸ் இருக்கும்போது தான் நான் அவனுக்கு நியூபார்ன் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இப்போ வைக்கிறது வந்து மகிழனோட ப்ரீ பர்த்டே ஃபோட்டோ ஷூட்க்கு எடுத்த ஃபோட்டோ. ஆக்சுவலி நவிலனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணோம். இது வந்து அங்கே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. நாங்கள் செகண்ட் டைம் நவிலனுக்கு போகும்போது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல. எல்லா ஷெல்ஃப்ஸும் க்ளீன் பண்ணிட்டா. இப்போ வந்து டிவி மட்டும் வைப் பண்ணி விட்டுட்டு மாப் பண்ணிட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. மீன்வேல் என் ஹஸ்பண்ட் வந்து டீயும் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு.
ஹால்லாம் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் வெளியில் ஷூ ரேக் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. இது மேலே தான் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அந்த பிளான்ஸில் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் லீவ்ஸை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் வந்து லீவ்ஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து நான் ஷூ ரேக்கை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே வெளியில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து நவி எழுந்துட்டு அழுதுட்டு இருந்தான். அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனை வச்சுட்டு எதாவது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இவனை வச்சுட்டு வந்து வேலை செய்யவே ரொம்ப கஷ்டம். அதனால் அவரே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு முன்னாடியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ண சொல்லி வச்சுட்டு போனேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே. ஏன்னா அவங்க தான் குட்டி குட்டியாக சாப் பண்ண தெரியும், எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. என்னன்னா நைட் டின்னருக்கு வந்து மோமோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணது வந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணணும். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா கேபேஜ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். மொத்தமாக வந்து 2 கப்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப சாகி அப்படியே தண்ணி விடுற அளவுக்கு இல்லை, அதோட க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் மோமோஸ்க்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர். இது வந்து கிட்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சில்லி பவுடரையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பெப்பர் மட்டும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபில்லிங் வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொரியாண்டரும் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கிட்டேன். சோயா சாஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அது சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி கிடைக்கும். யூஸ்வலி மோமோஸ்க்கு வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஹெல்த்தியாக வெர்ஷனாக பண்ணுறேன், அதனால கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக பிசையணும். அப்போ தான் வந்து நம்மளால் மெலிசாக திரட்ட முடியும். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக திரட்டினீங்கன்னா நம்மளால் வந்து மெலிசாக திரட்ட முடியாது. நம்ம தேய்க்கும் போதே வந்து கிழிகிற மாதிரி ஆகிடும். நல்லா குட்டி குட்டியாக நம்ம வந்து பூரிக்கு எப்படி எடுத்துப்போமோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதை வந்து நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு அது கூட வந்து ஃபில்லிங் வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டைலில் வந்து அந்த ரேப் பண்ணுவாங்க மோமோஸை. நான் வந்து இதில் வந்து ஒரு வெர்ஷன் காட்டுறேன். நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அப்படியே மேலே மேலே வந்து அப்படியே மடித்து விடுங்க. இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே சூப்பராக அந்த ஷெல் மாதிரி வந்துடும். அந்த மோமோஸில் அந்த மடிப்பு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு மெத்தட் எப்படின்னா நம்ம சென்டரில் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம வந்து மோதகம் செய்வோம்ல அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதனால் மேலே இருக்கிற அந்த மடிப்பை வந்து அப்படியே வந்து முறுக்கி விட்டுடுங்க. நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணாலும் மோமோஸை வந்து ரேப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் கோதுமை யூஸ் பண்ணேன், அதுக்கு எனக்கு 9 மோமோஸ் வந்துச்சு.
மோமோஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுறதுனா ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரை பண்ணுறதுனா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பேனில் வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மோமோஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் வாட்டர் ஊற்றிட்டு பேனில் வந்து ஃப்ரைவும் இல்லை ஸ்டீமும் இல்லாத மாதிரி பண்ண போகிறேன். ஸோ தட் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கீழே வந்து கிறிஸ்பாக கிடைக்கும், மேலே வந்து ஸ்டீம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன். நம்ம கடையில் வந்து மைதா யூஸ் பண்ணி சாப்பிட்றோம்ல, அதுக்கும் இதுக்கும் வந்து எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. சேம் டேஸ்ட் வந்து சேமாக தான் இருந்துச்சு. கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நிறைய ஆயில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்க்கும் போதே வந்து ரொம்ப க்ளாஸியாக இருந்துச்சு. கீழே வந்து நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு, மேலே வந்து நம்ம கொழுக்கட்டெல்லாம் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் மேலே சாஃப்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வந்து பக்கா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருந்துச்சு. இது கூட வந்து நீங்கள் வந்து அந்த மோமோஸ் சட்னியும் மயோனீஸும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.